அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்டவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். அவரும் தொட்டவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அநேகர் அவரை தேடி வந்து வஸ்திரத்தை தொட்டார்கள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த சகோதரி சுகமாக்கப்பட்டார்கள். அவரும் பிறவி குருடனுடைய கண்களை தொட்டார், சுகமாக்கப்பட்டார்கள். பாருங்கள், இந்த காலத்திலே நாம் எப்படி ஆண்டவரை தொடுவது, எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்று அவரை தொட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய விடுதலையை எப்படி அடைவது என்று யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் நாம் அவரை தொட முடியும். அவரே அந்த தொடுதலை உணர்ந்து நம்மை பாராட்டுவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சாத்தான் அவனை குற்றப்படுத்த கடந்து போகிற போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கூர்ந்து கவனிக்க வேண்டியது. யோபுவை குறித்து ஆண்டவரே சொல்கிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்தது. கர்த்தர் எத்தனையோ சோதனைகளை அவருக்கு அனுமதித்த போதிலும், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லும்படிக்கு கர்த்தரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியப்பட்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்து, கர்த்தருக்காக எத்தனை இடர்பாடுகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற இருதயம் அந்த யோபுவுக்கு இருந்தது. யோபுவினுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிற போது அவருடைய வாழ்க்கை யோபுவை தொட்டது. ஆண்டவரும் பலத்த ஆசீர்வாதங்களை கொடுத்து 2 மடங்கு நன்மைகளை, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, நம்மையும் குறித்து தேவன் சாட்சி சொல்லும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை அவரை தொடுவதாக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், அது குடும்பமானாலும், தொழிலானாலும், வேலை ஆனாலும், எல்லா பகுதிகளிலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகுந்த கவனமாய் அமைத்துக் கொள்வோம். இரண்டாவது, வேதத்தை வாசிக்கும் போது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஒரு 100க்கு அதிபதி வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வியாதியினால் வேதனைப்படுகிறான், ஆண்டவரே நீர் அவனை சுகமாக்க வேண்டும். ஆண்டவரே சொல்றார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறது பாருங்கள், நான் வேலைக்காரனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். நான் சொல்லும் போதே ஒருவன் போகிறான், வருகிறான். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்கிறான். அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டவுடனே அவரே பாராட்டுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் ஆண்டவரை தொட்டது. ஆண்டவரை தொட்டது மாத்திரமல்ல, அந்த வேலைக்காரன் உடனே சுகமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய விசுவாசம் ஆணித்தரமாய் மாறுவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களின் விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசமும் எழும்பட்டும், கர்த்தரையே சார்ந்து கொள்ளட்டும். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை தவிப்புகள் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை தளர விடாதபடிக்கு கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாயிருந்து முழு இருதயத்தோடு அவரை தேடினால் நிச்சயமாய் உடனே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். விசுவாசித்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்து நம்மையும் சந்தோஷப்படுத்துவார். மூன்றாவது, யோவான் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் முதலாக என்னை பார்க்கிறீர், ஆனால் என்னை குறித்து நீர் சாட்சி கொடுக்கிறீர். எப்பொழுது என்னை அறிந்தீர் என்று சொல்கிற போது, நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன், உன் வாழ்க்கை எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
அந்த நாத்தான்வேலுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறார். யோவான் 1:51 பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அந்த பரலோக தரிசனத்தை நாத்தான்வேலுக்கு காண்பித்தார். அருமையான சகோதரா சகோதரி, நாம் ஆண்டவரோடு கூட நடக்கும்போது, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் போது பரலோக தரிசனங்களால் நிரப்புவார். யாக்கோபு கல்லில் தலை வைத்து படுத்திருந்த போது எப்படி தேவ தூதர்கள் ஏறுகிறதாகவும் இறங்குகிறதாகவும் கண்டாரோ, அதே போல பரலோக தரிசனங்களால் நம்மை நிரப்புவார், நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லைகளை பெரிதாக்குவார். இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், பரிசுத்தத்தின் மூலமாய், நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாய் நம் ஆண்டவரை தொட ஆரம்பிப்போம். நிச்சயமா நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாய் மாறுவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை தொடுகிறோம். எங்கள் விசுவாசத்தின் மூலமாய், எங்கள் ஜெபத்தின் மூலமாய், எங்கள் ஆராதனையின் மூலமாய், ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்தின் மூலமாய் உம்மை தொடுகிறோம். தேவரீர் நினைத்தருளி, நெகேமியாவை நன்மை உண்டாக நினைத்தருளினது போல எங்களையும் நினைத்தருளி அற்புதம் செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.